ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, பயோட்டின் லட்டு அப்படின்னா வைட்டமின் நிறைஞ்ச லட்டு. நம்ம பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறோங்க இல்லைங்களா, படிக்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒழுங்காக சாப்பிடாம, சரியாக சாப்பிடாம, எண்ணெய் இருக்குது, காரம் இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது. அந்த ஹெல்த் இஷ்யூவை சமன் செய்ய தான் இந்த பயோட்டின் லட்டு நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்புகிறோம். ஹாஸ்டல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால அவங்களுக்கு வைட்டமின் பேலன்ஸ் பண்ணுது, அனைத்து சத்தும் கிடைக்கிது. கம்பல்சரி மார்னிங்கில் ஒரு லட்டு கொடுங்க. இது ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையோ ஒன்ஸ் அல்லது ஒரு மந்த்துக்கு ஒரு முறையோ செஞ்சு வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கணும்னா, இதில் நெய் சேர்க்கறதால கெடாது, நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன எண்ணெய்கள்லாம் சேர்க்கணும், என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கலாம், அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதை எப்படி செஞ்சு பிடிச்சி இருக்குன்னு பாருங்கள். என் பொண்ணு காலேஜ் படிக்கிறதால நிறைய பிரச்சனை, அவளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதுக்காக செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன். சரி, உங்களுக்கும் இந்த வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக போடுறேன். நான் அவளுக்கு 1 மாதத்துக்கு தேவையான லட்டு பிடிச்சி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லட்டு கொஞ்சம் சைஸ் கம்மியாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க கொஞ்சம் மீடியமாக இருந்தோன்னா சாப்பிடுவாங்க. காலையில் சாப்பிடணும் கட்டாயம். வைட்டமின் நிறைஞ்ச லட்டு, அனைத்து சத்துமே இருக்குது. நம்ம ஹெல்த் இஷ்யூ மேக்ஸிமம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போன்ற வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை எப்படி செய்யறது, என்னென்னலாம்